பத்ராத்திலேருந்து வரேன். உங்கள் பேர் எந்த ஊர்? என் பேர் ஏழுமலை, பத்ராத்திலேருந்து வரேன். கை கால் ரொம்ப வலி. ஐயா கோயிலுக்கு போனதுனால நல்லா இருக்கு. எத்தனை நாளாக இருக்கு இந்த வலி உங்களுக்கு? ஒரு மாசமா. வந்தவொடனே செட் ஆயிடுச்சா? முன்னாடி ஹாஸ்பிட்டல் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೆಂಗೆ ಪಾಕಲ್ಲ. ಹಿಂಗ ಒಂದವನೇ ಸೆಟ್ ಆಯ್ತು. ಎಲ್ಲ ಆಯ್ತು. ಭದ್ರಾವತಿಯಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನನಗೆ ಭಾಳ ದಿವಸದಿಂದ ಹುಷಾರಿಲ್ಲ. ಒಂದು ತಿಂಗಳು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಒಂದು 2-3 ವರ್ಷ ಆಯ್ತು. ನನಗೆ ಊಟನೂ ಸೇರ್ತಿದ್ದಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಬಂದಾಗಿಂದ ಈಗ ಪರವಾಗಿಲ್ಲ, ಊಟ ಗೀಟ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಕೈ ಕಾಲು ಸುಸ್ತು ಏನಿರಲ್ಲ, ಆರಾಮಾಗಿದ್ದೀನಿ. ಈಗ 2ನೇ ಸರಿ ಬಂದೀನಿ. ಈಗ 10 ವರ್ಷ ನಂತರ ಈಗ ಬಂದಿರೋದು. ನಾನು ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಿಲ್ಲ ಅಂತ ಅವಾಗ ಬಂದವಳು, ಇವಾಗ ಬಂದೀನಿ. எத்தனை வருஷமா வலி இருக்குன்னு சொல்றாங்க? 10 ವರ್ಷ. 10 ವರ್ಷ. 10 வருஷம். ಹೇಳು. பசங்க எல்லாம் நின்று பசங்க ஆயிடுச்சுன்னு சொல்லணும். 10 ವರ್ಷದಿಂದ ನನಗೆ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಿಲ್ಲ. ಮಕ್ಕಳಾದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ಈಗ ಬಂದಿರೋದು. ಈಗ 2ನೇ ಸರಿ. முன்னாடி டாக்டர் கிட்ட யார்கிட்ட பாத்துருக்கீங்க? ಡಾಕ್ಟರ್ ಎಲ್ಲಾರ ಹತ್ರ ನೋಡಿನಿ, ಯಾರು ಸರಿಯಾಗಿಲ್ಲ ನನಗೆ. ಇಲ್ಲಿ ಬಂದ್ಮೇಲೆ ಚೆನ್ನಾಗಿರೋದು. இப்ப செட் ஆயிடுச்சுங்களா? டாக்டர்கிட்ட பார்த்தா செட் ஆச்சா இல்ல இங்க ಇಲ್ಲ பாத்து? ಇಲ್ಲಿ ಬಂದ್ಮೇಲೆ ಚೆನ್ನಾಗಿರೋದು. என் பேர் பானுமதி, திருவண்ணாமலையில இருந்து வரோம். முட்டி வலி எத்தனை வருஷம்? 3 வருஷமா இருக்குது. ஆஸ்பத்திரி பூரா போய் பார்த்தோம், எங்கேயும் சரியாகல. மாத்திரை மருந்து போட்டா நடக்க முடியுது, அல்ல பண்ணா நடக்க முடியல. இங்க வந்த பிற்பாடு கொஞ்சம் நடந்து போறேன், பரவாயில்ல. சென்னையில் பாலகத்துலேருந்து வரோம். என் பேர் தனலட்சுமி. எனக்கு கால் வலி ஒரு 4 வருஷமாக இருக்குது. எனக்கு எங்கெங்கே பார்த்தேன், நல்லா ஆகலை. இப்போ ஆஸ்பத்திரிலாம் போனேன், எனக்கு சரியாகலை. ஒரு ஐயா கிட்ட வந்தேன், வீடியோ காலில் பார்த்து வந்து இங்கே வந்த பிறகு ஐயா கையை வச்சோடனே எனக்கு சுகமாகி போச்சு. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா எல்லாருக்கும் அன்னதானம் சாப்பாடு போடுறாரு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அடுத்த வாரம் அன்னதானம் போடுறோம் ஐயா மூலியமாகவே. சாமிக்கு வாங்க. பேர் தேவி, திருவாரூர்லேருந்து வரேன். நான் இங்கே ஐயா கோயிலுக்கு வந்து கால் சரியாயிடுச்சு, கொஞ்சம் பரவாயில்ல, நடக்க முடியும். எத்தனை நாளாக இருக்கு இந்த வலி? இது வந்து ஒரு 4 வருஷம் அடிபட்டு 2 கார் அடிச்சுட்டு போயிட்டாங்க கோயிலில்.
இப்போ வந்து பரவாயில்ல. ஐயா வந்து அன்னதானம் பண்ணுறாங்க, எல்லாரும் சாப்பிட்டோம். இப்போ பார்த்தாங்க, கிளம்புறோம். வணக்கம், என் பேர் ரஜினி. நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். நான் எங்களோட வீடியோ வந்து என் வீட்டுக்காரருக்கு காமிச்சார். இது மாதிரி எனக்கு 10 வருஷமாக நான் இந்த கால் வெடிப்புனால கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ சித்த வைத்தியம் அது இதெல்லாம் பண்ணேன். ஆனாலும் எதுவுமே எனக்கு வந்து நிரந்தர தீர்வு எதுவுமே எனக்கு கிடைக்கல. ரொம்ப வலி இருந்துட்டு தான் இருக்குது. அப்புறமா ஒரு நாள் யூடியூப்பில் வந்து இது மாதிரி ஐயாவோட இது இருக்குது, நீ போய் பாருன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சொன்னார். சொன்னப்போ அப்போ கூட நான் முதல்ல வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கல. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ ரொம்ப வலி இருக்கவே ஏன் நீ ஒரு வாட்டி போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொன்னதுனால நான் இன்னைக்கு ஐயா கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தேன். பார்த்தப்போ எனக்கு நான் என்ன பண்ணணும் இந்த வலிக்குன்றதை ஐயா சொன்னார். எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து உடனடியாகவே இந்த எரிச்சல் வலியெல்லாம் போயிடுச்சு எனக்கு. இனியும் அவர் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார், அது பண்ணால் கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இது பூரணமாக குணமாயிடும் நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். எனக்கு இங்கே வந்தப்போ திடீர்னு ஒரு அன்னதானமும் போட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்த இடத்துல சாமியோட பிரசாதமும் கிடச்சிது அன்னதானத்தில். ஸோ எங்களுடைய அன்னதானம்லாம் மேல் மேல் நல்லா நடக்கணும். அதுக்கு என்னால் ஆன உதவி நான் கண்டிப்பாக பண்ணுவேன்.